பொங்கல் தினத்தன்று இது போன்று அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பது உள்ளபடி எனக்கு ஒரு கனத்த இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்து கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும் பொழுது நான் எடுத்து சொன்னேன். அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும், எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது சார்ந்த அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் எங்கள் எடுத்து சொன்னார்கள். கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களோ அவர்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும். அதற்கண்டு இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதற்கான கருத்துக்கெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுது முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல்கள் வருமா என்கின்ற விதத்தில் சொன்னபோது அவங்க சொன்னாங்க, சார் எங்களை விடுங்க சார், உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக சென்றிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி 2500 ரூபாய் நாம் உயர்த்தி அது 12,500 அதை மாற்றினமோ, இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு 2,500 ரூபாயை உயர்த்தி அதை 15,000 ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு 200 குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள். அந்த குடும்பம் சார்ந்தும் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று, ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர் இனம்தான், எங்களுக்காக உழைத்த இனம்தான். அந்த 200 குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அந்த முடிவை நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதேபோன்று மருத்துவ காப்பீடு என்று வரும்போது நாம் ஏற்கனவே நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பு அதை அறிவித்திருக்கணும். அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள். இன்றைக்கி அது சார்ந்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்குண்டோ அதே இதில் இவங்களையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கி விடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் மே மாதத்திற்கான எங்களுக்கான சேலரி வர வேண்டும், வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அவங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரோட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க, இல்லை மே மாதம் மட்டும் ஒரு ஹாஃப் சேலரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்பொழுது கூட இப்போ அவங்க பேசும்போது, சார் ஹாஃப் சேலரினா 7,500 வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், தயவுசெய்து அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னபொழுது அவங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்லி உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்லும்பொழுது இப்போ உடனடியாக அவர்களும் அதிகாரிகளும் உட்காந்து பேசி மே மாதத்தில் 10,000 ரூபாய் சேலரி அவங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்லியிருக்கார்கள். நான் எல்லாமே சொல்கிற மாதிரி அவங்களை எப்படி நாங்கள் இப்போ நாங்கள் பேசுவது இந்த இடைக்கால நிவாரணமாக நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க கேட்கக்கூடிய முழுமையாக நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லக்கூடியது என்ன என்பதையெல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் எங்களை நம்பி இருக்கிறவர்களை கைவிடாமல்